அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. 2024ஆம் ஆண்டுல உலகத்துல நடக்க போறது என்ன என்பது குறித்து நாஸ்ட்ரடாமஸ் உடைய கணிப்புகள் வெளியாகி இருக்கு. யார் இந்த நாஸ்ட்ரடாமஸ்? இதற்கு முன்பு அவர் சொன்னது என்ன நடந்திருக்கு? 2024ஆம் ஆண்டுல என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். மைக்கேல் டி நாஸ்ட்ரடாமஸ் இவர் ஒரு பிரான்ஸ் தத்துவ ஞானி, ஜோதிடர், மருத்துவர், மருந்தாளராக இருந்திருக்காரு. 1503ஆம் ஆண்டு பிரான்ஸில் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய நாஸ்ட்ரடாமஸ் 1566ஆம் ஆண்டு மரணம் அடைஞ்சார். தன்னுடைய வாழ்நாளில் ஏகப்பட்ட கணிப்புகளை இவர் பதிவு பண்ணியிருக்கார். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாஸ்ட்ரடாமஸ் எதிர்காலத்தை பற்றி கணித்து கூறக்கூடிய ஞானியாக இருந்திருக்கார். 5079ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்லியிருக்கார். நாஸ்ட்ரடாமஸுடைய லெஸ் ப்ராப்பர்டைஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் 942 கவிதை தொகுப்புகளாக உலக நிகழ்வுகளை கணிச்சிருக்கார். பல முக்கியமான உலக நிகழ்வுகளை துல்லியமாக கணித்து எழுதியிருக்கார். முதலில் பஞ்சாங்கத்தை எழுத தொடங்கின நாஸ்ட்ரடாமஸ் பின்னர் கேலண்டர்களை எழுதி உலக நிகழ்வுகளை கணிக்க தொடங்கினாராம். அவர் கணித்தபடி தான் முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், பல்வேறு பூகம்பங்கள், இயற்கை பேரழிவுகளெல்லாம் ஏற்பட்டிருக்கு. 1555ஆம் ஆண்டு இவருடைய கணிப்புகள் அனைத்தும் பிரெஞ்சு மொழியில் தொகுக்கப்பட்டது. 450 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய பல கணிப்புகள் உண்மையாகத்தான் நடந்திருக்கான். 942 கவிதைகளை கொண்ட புத்தகத்தில் அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் துல்லியமாக கணிச்சிருக்கார். அவர் சரியாக கணிச்சது எல்லாமே சின்ன விஷயங்கள் கிடையாது. 2ஆம் ஹென்ரியுடைய மரணம், லண்டனில் நடைபெற்ற பெரும் தீ விபத்து, ஹிட்லர் ஆரம்பித்த போர், ஜான் கென்னடி படுகொலை, பிரெஞ்சு புரட்சி உள்ளிட்ட வரலாற்றை மாற்றிய அனைத்து நிகழ்வுகளையும் அவர் மிக துல்லியமாக கணிச்சிருக்கார். அமெரிக்காவில் நிகழ்ந்த இரட்டை கோபுர தாக்குதல், ரஷ்ய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிய சம்பவங்களை கூட அவர் கணிச்சு சொல்லியிருந்திருக்கார். இரும்பு பறவைகள் மூலமாக அமெரிக்காவில் கட்டிடங்கள் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் நடந்தது. ஹிட்லருடைய எழுச்சி, மரணம், டயானா கார் விபத்தில் மரணம் அடைகிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மிக மிக துல்லியமாக கணித்து சொல்லப்பட்டிருக்கு. அவற்றை சொல்லியவர் இவர்தான். நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பற்றியும் கூட அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அவர் எழுதி வைச்சதுக்கும் சம்பவங்கள் நடந்ததுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருக்கு. அதாவது 3 பக்கமும் கடல் சூழ்ந்த நாட்டில் பலத்த அதிகாரம் கொண்ட பெண் ஒருத்தங்க எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையால் அதிகாரத்தை மறுபடியும் பெறுவார். ஆனால் தன்னுடைய சொந்த மெய்காப்பாளர்களாலேயே தன்னுடைய 67வது வயதில் கொல்லப்படுவார். நூற்றாண்டு முடிய 16 ஆண்டுகள் இருக்கும்போது இது நடக்கும்னு நாஸ்ட்ரடாமஸ் கணித்து எழுதி வச்சிருந்தார். இதை கேள்விப்பட்டு இந்தியா மட்டும் கிடையாது, இந்த உலகமே அதிர்ந்து போச்சு. 2018ஆம் ஆண்டு சீனா உலகின் வல்லரசு நாடாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உலக நாடுகளுக்கு தீவிரவாதம் தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகுது. தீவிரவாதிகளை ஒழிக்கவே உலக தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது. இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்று நோயுடைய பாதிப்பு பற்றி கூட சொல்லியிருந்திருக்காரு. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்குற மாதிரியான நோய் தொற்றுகள் ஏற்படும்னு சொன்னார். அதன்படியே நடந்தது. புதிய போப் ஆண்டவருடைய வருகையையும் நாஸ்ட்ரடாமஸ் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் 2023ஆம் ஆண்டுல கூட அவர் கணித்திருந்த ஒரு நிகழ்வு அப்படியே உண்மையாகி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருந்தது. 2023ஆம் ஆண்டுல ஒரு பெரும் போர் வரும் அப்படின்னுட்டு நாஸ்ட்ரடாமஸ் கணித்திருந்திருக்காரு. தன்னுடைய குறிப்பில் 7 மாதங்கள் பெரும் போர், தீய செயல்களால் இறந்த மக்கள், ரூவன் எவரெக்ஸ் அரசனிடம் வீழ மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. போன வருஷமே உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிடுச்சு. அந்த போர் 1.5 ஆண்டுகளாக நீடிச்சுட்டு இருக்கு. இந்த போர் தான் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் நாஸ்ட்ரடாமஸுடைய அந்த கணிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போரோடு அப்படியே பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் 2024ஆம் ஆண்டில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் அவர் கணித்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தற்போது செய்திகளாக வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய கணிப்புப்படி மன்னர் 3ஆம் சார்லஸ் பதவி விலகுவார், ஒரு பெரிய போர் உருவாகும், வெள்ளத்தால் பெரும் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தீவுகளின் ராஜா கட்டாயமாக வெளியேற்றப்படுவார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கான். இருந்தாலும் யார் அந்த அரசர் அப்படிங்கிறது குறித்த தகவல் எதுவும் இல்லை. ஆனால் கிங் சார்லஸ்
ராஜினாமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா யூகங்கள் எல்லாம் எழுந்திருக்கு. மேலும் தீவுகளின் ராஜா பலத்தால் விரட்டப்படுவார் அப்படின்னும், அவருக்கு பதிலாக அடையாளமே இல்லாதவர் ஒருத்தர் தான் ராஜாவாக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது நாஸ்ட்ரடாமஸுடைய கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கான். ஒரு கொடூரமான சுனாமி, பெரும் வெள்ளம் போன்றவை ஏற்பட்டு உலகின் சில பகுதிகள் அழிந்து போகும். இந்த அழிவுக்கு பிறகு பெரும் பஞ்சம் உலகத்துல ஏற்படும் அப்படின்னு கூட நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய கணிப்புல தெரிவிச்சிருக்காரு. பூமி மேலும் வறண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பெரும் வெள்ளம் ஏற்படும் அப்படின்னுட்டும், சுனாமி விவசாய நிலங்களை பாதித்து கடுமையான பஞ்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் நாஸ்ட்ரடாமஸுடைய கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தன்னுடைய குறிப்புல சிவப்பு எதிரி பயத்தால் வெளிர் நிறமாகி விடுவான், பெரும் சமுத்திரத்தை அச்சத்தில் ஆழ்த்துகிறான் அப்படின்னும் நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய கணிப்புல குறிப்பிட்டிருக்கார். அடுத்த ஆண்டு 88வது வயதை எட்ட போகக்கூடிய போப் பிரான்சிஸ் மாற்றப்படுவார் அப்படின்னும் கணிச்சிருக்கார். அதுல மிகவும் வயதான போப் ஆண்டவரின் மரணத்தின் மூலம் நல்ல வயதுடைய ஒரு ரோமன் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னும் நாஸ்ட்ரடாமஸ் கணிச்சிருக்காரு. நாஸ்ட்ரடாமஸுடைய முந்தைய கணிப்புகள் பெரும்பாலும் பலித்திருக்கக்கூடிய நிலையில வரும் ஆண்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு அவர் கணிச்சிருக்கிறதுனால மக்கள் தற்போது அச்சத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.